இன்னைக்கு நான் உங்களுக்காக ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு தரமான சைஃபை அட்வென்ச்சர் படத்தை தான் எடுத்து வந்திருக்கேன். சோ இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்லயே அவைலபிளா இருக்குது. சோ டைம் இருக்கிறவங்க படமா கூட பாருங்க. உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு தன படம் தான். சோ ஆன்லைன் அதனால ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன். அதாவது ரோபோட்ஸ் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கும் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு போர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே சிறப்பிடிச்சு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய பாலைவனத்துக்கு நடுவுல பெரிய பெரிய செவர்களை எழுப்பி அதுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த படத்தோட ஹீரோயினோட ஃபேமிலி கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா அவளுடைய தம்பியோட நினைவுகள் மட்டும் ஒரு ரோபோட் குள்ள போயிடுது. சோ நம்ம ஹீரோனுக்கு எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா இதுக்கு காரணம் ஒரு சயின்டிஸ்ட் தான். அவருக்கு தான் என்னுடைய உடம்பு எங்க இருக்குன்னு தெரியும். அந்த தம்பி ரோபோட் சொன்னதுனால நம்ம ஹீரோயினும் தம்பி ரோபோட்டை பத்திரமா அந்த பாலைவனத்துக்கு கொண்டு போறான். சோ ரோபோட்ஸ் வந்து மனிதர்கள் கூட இருக்கவே கூடாது. அதுவும் அந்த மாதிரி ரோபோட்டை மனிதர்கள் பார்த்தா கம்ப்ளீட் அழிச்சிடுவாங்க. அதனால யாருக்கும் தெரியாம மறைச்சி அந்த இடத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்றா. சோ அவ எப்படி கொண்டு போனா, அதுல என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த தம்பியோட மைண்ட் எப்படி இந்த ரோபோட்குள்ள வந்துச்சு அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2025 ரிலீஸ் ஆன தி எலக்ட்ரிக் ஸ்டேட். சரியாக டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங்ஸ்லயே 1990 போருக்கு முன்னாடி அப்படின்னு போட்டுட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஒரு சின்ன பையனை தான் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு கஷ்டமான எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்கான். சோ ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போல. அதை நம்ம ஹீரோயின் வெளியில நின்று பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட தம்பிக்காரன் அவன். சோ அந்த எக்ஸாம்ல வாட்ச் பண்ணிட்டு இருந்த சாரோ, என்னப்பா தம்பி இந்த எக்ஸாம்க்கு வந்து வசமா மாட்டிக்கிட்டியா, இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான எக்ஸாம் அப்படின்னு அந்த தம்பிக்காரன் என்ன சொல்றானா, இல்ல நான் சீக்கிரமாவே முடிச்சிட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு வெளியில போறான். இதை பார்த்து அவரே ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து அக்கா கரை பேச ஆரம்பிக்கிறான். நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா, இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்ல போனா ஐன்ஸ்டீனே இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சா. ஆனா நீ பாரு உடனே முடிச்சிட்டு அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. சோ எனக்கு முன்னாடி நீ காலேஜுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல. ஆனா தம்பிக்காரனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அக்கா இங்க பாரு, நான் இதுக்கெல்லாம் நான் வரல, நான் சும்மா எக்ஸாம் எழுதி பார்க்க தான் வந்தேன், மத்தபடி எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, அதை நீ வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்க முடியாது, இந்த உலகத்தை மாத்துறதுக்கான ஒரு சக்தி கூட உன்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தம்பியை சமாதானப்படுத்திட்டு தம்பிக்கு பிடிச்ச கார்ட்டூனான அந்த காஸ்மாவோட சிம்பிளை காமிக்கிறாங்க. அவங்க அது மூலமா ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு படத்தோட பேரையும் போடுறாங்க. அடுத்தது அந்த உலகத்துக்கு என்னாச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 1964 வருஷத்துல இருந்து நம்ம வந்து ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நாட்கள் போக போக ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பிரச்சனையும் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. ரோபோட்ஸ்க்கு சுயமா சிந்திருக்கிற சிந்தனை உருவாச்சு. அது மூலமா ரோபோட்ஸ் நம்மளை எதிர்த்து புரட்சி பண்ண ஆரம்பிச்சது. அது எப்போதுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஓய்வுன்ற மாதிரி கேட்டுச்சு. ஆனா மனிதர்கள் அதை வேலை பார்க்கறதுக்காக தானே படிச்சாங்க. அதனால அதுக்கு இல்லன்னு சொன்னதுமே எல்லா ரோபோட்ஸும் மனிதர்கள் கூடவே சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. சோ இதனால மனிதர்களுக்கும் ரோபோட்ஸ்க்கும் இடையே ஒரு பெரிய போரே வெடிச்சது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ரோபோட்ஸ் தான் மனிதர்களை ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. இந்த நியூரோ காஸ்டர் வர அப்படின்னு சொல்ல. இப்ப நான் அடுத்தது இந்த நியூரோ காஸ்டரோட ஓனர் காமிக்கிறாங்க. சோ ஆக்சுவலா நியூரோ காஸ்டர் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு டிவைஸ் மாதிரி நம்ம மண்டையில போட்டுட்டு அது மூலமா நம்ம மிஷினை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ நம்மளுடைய உடம்பு ஒரு சைடு இருக்கும், ஆனா கண்ட்ரோல் எல்லாமே அந்த மிஷின் மேல இருக்கும். சோ அப்படி ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சாரு. அது மூலமா சோ முள்ளால தான் எடுக்கணும். ஏன்னா ரோபோட்ஸ் கூட மனிதர்கள் சண்டை போட்டா மனிதர்களுக்கு காயம் ஏற்படும், அவங்களுக்கு தூக்கம் தேவைப்படும், ஓய்வு தேவைப்படும் இல்லையா. ஆனா ரோபோட்ஸ்க்கு அப்படி கிடையாது, ஈஸியா மனிதர்களை ஜெயிச்சிட்டாங்க இல்லையா. அதனாலதான் இந்த நியூரோ காஸ்டரை கண்டுபிடிச்சு அது மூலமா இவங்க அந்த மிஷின் கூட கனெக்ட் ஆகி அந்த மிஷினை வச்சு ரோபோட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மூலமா ரோபோட்டை ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. ரோபோட்ஸும் மனிதர்கள் கிட்ட சரண் அடைஞ்சிருச்சு. அதனால மிச்சம் இருந்த 6000 ரோபோட்ஸ் EXன்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய இடத்துல வந்து அடிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தது இந்த நியூரோ காஸ்டரோட ஃபவுண்டர் காமிக்கிறாங்க. இந்த மொத்தத்துல இருக்காரு இல்லையா, இவர் தான் இந்த நியூரோ காஸ்டரோட ஃபவுண்டர். அது மட்டும் இல்லாம இப்ப நியூரோ காஸ்டர் வந்து நிறைய அப்டேட் ஆயிடுச்சு போல. இதை நீங்க மண்டையில போட்டா 2 விதமா செயல்பட்டுக்கலாம். ஒண்ணு நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கான ஒரு அந்த மிஷின் மூலமா பண்ணிக்கலாம். இன்னொன்னு நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல மைண்ட் மூலமா இருக்கலாம். சோ அதுதான் இந்த நியூரோ காஸ்டர். அதாவது இந்த VR மாதிரி சொல்றாங்கல்ல, அதுல அட்வான்ஸ் டூல்ஸ் தான் இந்த நியூரோ காஸ்டர் போல. அது மட்டும் இல்லாம இந்த மொட்டை என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த கம்பெனியான சென்டர் வந்து இந்த உலகம் ஃபுல்லா இப்ப பரவிடுச்சு. அடுத்த ஜெனரேஷனே இதுதான். எல்லாருமே நியூரோ காஸ்டர் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க லைஃப் வாழுங்க அப்படின்னு அந்த மொட்டை சொல்லி முடிக்க. அடுத்ததே காமிக்கிறாங்க ஊருக்குள்ள ஒவ்வொரு சைடா கொஞ்சம் டவர்லாம் இருக்கு இல்லையா. சோ இதுதான் இந்த நியூரோ காஸ்டரோட டவர் போல. அடுத்தது ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறான். அவருடைய கால்ல வர ஏதோ ஒரு சிப்ப மாட்டி வச்சிருக்காங்க. சோ அதை வந்து கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது நம்ம ஹீரோயினோட வீடு கிடையாது. ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதனால வளரு பாப்பா கிட்ட தான் நம்ம ஹீரோயின் நடந்துட்டு இருக்கா. அதனால ஹீரோயின் பேரக்கூடாதுன்றதுக்காக அந்த கால்ல இந்த சிப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் கலண்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா இவருடைய வளர் பாப்பா தான். இன்னும் சொல்ல போனா இவருடைய வளர் பாப்பா வந்து ஹால்ல சோஃபால உட்காந்து ஜாலியா வேற இடத்துல இருக்காரு. சோ மைண்ட் வந்து 2 விதமா பிரிச்சுக்கலாம் இல்லையா. அதுல ஒரு இதுதான் அந்த ரோபோட்குள்ள இன்னொரு மைண்ட் வந்து சுத்திட்டு இருக்குது. சோ அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுமே, இல்ல எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப போகும்போது, இங்க பாரு நீ எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல இருந்தேனா இன்னும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், அதனால எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல இருந்துட்டு வான்ற மாதிரி சொல்லி அனுப்ப. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல. அப்படியே வெளியில வந்தா வெளியில தான் வளர் பாப்பா மண்டல அந்த நியூரோ காஸ்டரை போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே கிளம்பி கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. கிளாஸ்ல வந்து பார்த்தா எல்லாருமே நியூரோ காஸ்டர் போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் போடல. பக்கத்துல இருக்கிற பொண்ணு, ஏன் நீ நியூரோ காஸ்டர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டே அப்படின்னதோ, இங்க பாரு எனக்கு இந்த செயற்கை மிஸ் எல்லாம் பிடிக்காது, நீங்க போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள வரலான்ற மாதிரி அவள் பாட்டுக்கு புக்க படிக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால அடுத்தது பிரின்சிபல் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு 9th கிரேட்ல இருந்து எல்லாருமே நியூரோ காஸ்டர் வந்து யூஸ் பண்ணணும், நீ வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டே, உனக்கு இதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனோ ஆமா எனக்கு இதுல விருப்பம் இல்லன்னு டேரக்டாவே சொல்லிட்டாங்க. உடனே அந்த பிரின்சிபலும் சரி ஓகே அப்படின்னு உன்னோட அம்மா கிட்ட பேச வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சோகமா, என்னோட அம்மா அப்பா என்னோட தம்பி 3 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பிரின்சிபலை கொஞ்சம் கஷ்டப்பட்டுறாங்க. எனக்கு புரியுதுமா, நடந்த போர்ல வந்து உன்னோட ஃபேமிலி இழந்துட்டு தானே அப்படின்னு கேட்டதுமே, இல்ல போர்ல இருக்கல, நாங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு மான் வந்து குறுக்க வந்துருச்சு, சோ அது மூலமா ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் என்னோட ஃபேமிலி நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே இந்த பிரின்சிபலும் உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, அதுக்காக தான் இந்த நியூரோ காஸ்டர் தெரப்பி இருக்குது, இதை நீ போட்டுக்கிட்டேன்னா உனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய தம்பி கூட பீச்ல அந்த ஆக்சிடென்ட் ஆறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தது ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்ததுமே மனசுல வலியோட நேரா கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறான். சோ வீட்டுக்கு வந்ததுமே இந்த வளர் பாப்பா பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நல்ல போர்டு இன்னைக்காவது நிம்மதியா
நிம்மதியா போய் தூங்கலாம் அப்படின்னு மெல்ல உள்ள போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறான். அப்படி தூங்கும்போது ஹீரோனுக்கு அந்த ஆக்சிடென்ட் வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த ஒரு மான் நிக்கிற மாதிரியும் அது மேல கார் ஏற்றுற மாதிரியும் டக்குனு நம்ம ஹீரோன் நடக்குது ஹாஸ்பிட்டல்ல கண் விழிக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு டாக்டர் ஹீரோன் கிட்ட ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள டக்குனு கண் விழிச்சிட்டாங்க. சரி மறுபடியும் இதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்படியே மெல்ல எந்திரிச்சு ஜன்னல் பக்கம் வந்து பாக்குறாங்க. தாத்தா ஏதோ ஒண்ணு டஸ்ட்பினை தள்ளி விட்டுட்டு ஓடுது. பார்த்து மறந்து போறாங்க. என்னவா இருக்கும் அது அப்படின்னு பயந்துகிட்டே கையில ஒரு சின்ன வெப்பன் எடுத்துட்டு டார்ச் லைட்டை எடுத்துட்டு மெல்ல வெளியில வந்து பாக்குறாங்க. அப்படி வெளியில வந்து யார் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நல்லா தேடி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு ரோபோட் இருக்கிற மாதிரி தெரியுமா. அவ்வளவுதான் பயந்து அலறி அடிச்சு நம்ம ஹீரோயின் வேகமா வீட்டுக்கு வராங்க. இந்த அப்பா வெளியே ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் எந்திரிக்கவே மாட்டாரு. உடனே போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த போன் மேல அவரே உட்கார்ந்துருக்காரு. சோ அதே எடுக்க முடியல. ஆனா அதுக்குள்ள அந்த ரோபோட் வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. மறந்து போன ஹீரோயின் ஐயோ அப்படின்னு பயந்துட்டு அவளோட ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா மெல்ல ஹீரோயினோட ரூம்க்கு வருது. இவனும் பயந்துகிட்டே நம்மள பாத்துக்க கூடாதுடா அப்படின்னு சத்தம் போடாம அமைதியா இருந்தது. ஆனா அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிருது. அந்த ரோபோட் வேற எதுவும் கிடையாது. இந்த காஸ்மோ கார்ட்டூன் இருக்கு இல்லையா, அதுல வர ஒரு ரோபோட் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட் தான் இது. சோ இதை பார்த்த ஹீரோயின் நீ யாரு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஆனா அதால பேச முடியல. சோ இனிமே ஹீரோயின் பயத்துல தானே இருக்காங்க. அதனால கத்தி காமிச்சிங்க இருந்து ஓடிப்போன்னு சொல்ல அதுவும் பாத்தீங்கன்னா காதை திறந்து காமிக்குது. பார்த்தா உள்ள ஒரு கனெக்ஷன் விட்டு போயிருக்குது. அந்த மாட்டினதுமே அந்த ரோபோட்ல இருந்து வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா அது நினைக்கிறதெல்லாம் பேச முடியாது. சும்மா அந்த கார்ட்டூன்ல வர வேர்ட வந்து ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுத்து காமிக்க ஹீரோயின் ஆச்சரியமா அது நான் தான் அப்படின்னதும் உடனே பக்கத்துல இருக்கிற அந்த தம்பிக்காரனை தொட்டு காமிச்சு அது நான் தான் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுமா. ஹீரோயின் ஆச்சரியப்பட்டு இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல என்ன ஏமாத்தாது அந்த போட்டோ இங்க இங்க இருந்து ஓடிப்போ அப்படின்னு மிதிச்சு தள்ள அது ஒரு கபல்ல பட்டு அது கீழே விழுந்துட. சோ சத்தம் கேட்டு வந்து ரோபோட் மேலே விழுறா. அப்படி விழும்போது நம்ம தம்பிக்காரன் கூட ஒரு சிம்பிள் வைப்பா இல்லையா கார்ட்டூன் சிம்பிள் அதை வந்து இந்த ரோபோட் வைக்குமா. சோ ஹீரோயினால இதை நம்பவே முடியல. அப்போ இது என்னுடைய தம்பி தானா அப்படின்னு சாக்காக அதுக்குள்ள இந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோனை தள்ளி விட்டு அந்த வளர்ப்பாவை அட்டாக் பண்ண போக அவர் வந்து என்னது என்ன அட்டாக் பண்ணாரியா நான் யாரு தெரியுமா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் வச்சு இதை அடிக்கலாம் போறாரு. ஆனா இதுதான் ரோபோட் ஆச்சு இது கொலிக்காது இல்லையா. சோ பதிலுக்கு அது தள்ளி விட்டுருது. அதனால இவருக்கு லைட் ஆட்டி பட்டுருது. என்னையே தள்ளி விட்டுருக்கியா இதை நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன் பாரு அப்படின்னு போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்க. டக்குனு நம்ம ஹீரோயின் கரண்ட் சாக்கு கொடுக்கறத வச்சு அவரை மட்டும் ஆக்கிட. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேகமா அங்க இருந்த கார் எடுத்துட்டு தப்பிச்சு போறாங்க. அப்படி ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்ததுமே வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுது. உடனே சரி ஏதாவது ஸ்டெப்னி டயர் இருக்குதான் செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த டயரும் பஞ்சரா தான் இருக்குது. இனி இந்த ரோபோட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்க. நீ ஏன் வெளியில வந்து உள்ள காருக்குள்ள உட்காரு ஆல்ரெடி நானே பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காருக்குள்ள வந்து உட்கார வச்சுட்டு நீ என்னுடைய தம்பி தானா அப்படின்னு கேட்டதுமே அதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே தலையாட்டுது. என்ன சொல்ற நீ ஆல்ரெடி இறந்து போயிட்டியே அப்புறம் எப்படி நீ இந்த ரோபோட்குள்ள வந்து அப்படின்னு கேட்டதுமே இது வந்து அப்படியே தலையாட்ட அப்படின்னா நீ இன்னுமே சாகலையா அவனுடைய உடம்பு இருக்குதானுமே அப்படின்னு கேட்டதும் ஆமா அப்படின்னு தலையாட்ட எங்க இருக்குது அப்படின்னா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க அந்த ரோபோட் இதுக்கு வந்து இல்லன்னு தலையாட்டுது. சரி ஓகே நீ எங்க இருக்க உன்னை நான் எப்படி மீட் பண்றது அப்படின்னு கேட்டதுமே இதுவும் பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு போர்ட்ல ஒரு லெட்டரை காமிக்குது. அது வந்து அந்த சென்டர் கம்பெனி தான் எழுதிருக்குது. இந்த சென்டர் கம்பெனில தான் இருக்கியா இந்த சென்டர் இந்த உலகம் ஃபுல்லா இருக்குது அப்படின்னா நீ எங்க இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே இந்த ரோபோட் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லிடுது. அப்படின்னா நீ இருக்கிற இடம் வேற யாருக்காவது தெரியுமா அவரை பத்தி நீ சொல்லுன்னு சொல்ல இதுவும் பாத்தீங்கன்னா கண்ணுல சிம்பிள் காமிக்க கண்ணாடி போட்டுருப்பாரா அப்படின்னு கேட்டா ஆமா கண்ணாடி போட்டுருக்கிறவருக்கு தெரியுன்ற மாதிரி தலையாட்ட ஹீரோனுக்கு வந்து மண்டே குழம்பு போயிடுது. கண்ணாடி போட்டுருக்கா இந்த உலகத்துல நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க நான் யாரை போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி சோகமாக இருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த டைம்ல இந்த ரோபோட் அங்க இருந்து ஒரு டின் எடுத்துட்டு வந்து காமிக்க அதுல டாக்டர் பெப்பர்ன்ற மாதிரி எழுதிருக்க அந்த டாக்டர் மட்டும் காமிக்க ஓ டாக்டர் ஒருத்தர் கண்ணாடி போட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து கார் ஆக்சிடென்ட்ல பெட்ல இருந்து கண்பிடிக்கும் போது ஒரு டாக்டர் வந்திருப்பாங்க இல்லையா அவரு தான் கண்ணாடி போட்டு இருக்காரு. அவர் தான் வந்து ஹீரோயின் கிட்ட உன்னுடைய ஃபேமிலியில எல்லாருமே இறந்துட்டாங்க உன்னுடைய தம்பி உனக்கு காலையில இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அது கேட்டு இவ்வளவு ரொம்ப சோகமா இருந்திருப்பா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு அந்த டாக்டரா அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட வந்து மேப் எடுத்து காமிச்சு அந்த டாக்டர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே அது பாத்தீங்கன்னா ஒரு இடத்த காமிக்குது. அதுதான் எக்ஸ்க்ளூஷன் ஜோன். அதாவது இந்த ரோபோட்ஸ் எல்லாம் சிறைப்பிடிச்சு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு இடத்துல தான் டாக்டர் இருக்காங்கன்னு சொல்ல அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு கஷ்டமே நம்ம எப்படி போறது அப்படின்னு ஹீரோயின் கிளம்பி போயிட்டான். அப்ப அவளுடைய கால் வீக்ல ஒரு பாக்ஸ் வந்து பாத்துருப்பா. அந்த பாக்ஸ் டெலிவரி பண்ற அட்ரஸ் வந்து அந்த எக்ஸ்க்ளூஷன் ஜோனுக்கு பக்கத்துல தான் இருக்குது போல. அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு போனா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பண்ற ட்ரக்க வந்து தேட ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு இடத்துக்கு வராங்க. அதாவது இந்த இடத்துக்கு தான் அந்த டெலிவரி பண்ற ட்ரக் வரும் போல. சோ நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த ட்ரக் வருது. அந்த ட்ரக்குள்ள இருந்து ஒரு திறகுறான் இல்லையா இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஆக்சுவலா ஹீரோ எப்படின்னா நிறைய இல்லீகலான டெலிவரி பண்ற மாதிரியான பொருள் வச்சிருக்கான் போல. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஏதோ டெலிவரி பண்ண வந்திருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கிளைண்ட் வந்துட்டாரு. அவர் அந்த மெஷின் மூலமா தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் அங்க இருக்க மாட்டாரு அவருடைய மனசு மட்டும் வந்திருக்கும். சோ நம்ம ஹீரோ பார்த்து என்ன நான் சொன்னதை கொண்டு வந்து அப்படின்னதுமே கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்சல் கொடுக்குறான். பார்த்தா உள்ள கன் இருக்கும் போல. இந்த கண்ணை தான் ஒரு கிளைண்ட் வந்து கேட்டு இருப்பாங்க. ஓ இந்த கண் வந்து நல்லா வேலை செய்யுமா அப்படின்னதுமே எல்லா புல்லட்டும் உள்ளதா இருக்குது நல்லா பக்கா வேலை செய்யும் அப்படின்னு ஹீரோ சொல்ல எனக்கு புல்லட் எல்லாம் உள்ள இருக்குதா அப்படின்னா நான் அவனுக்கு காசு தரணும் அப்படின்னு ஹீரோ பார்த்து கன் பாயில மிரட்ட ஆரம்பிக்க நீங்க பாருங்க நம்பிக்கை தான் எல்லாம் நான் உங்க நம்பி கொண்டு வந்தல நீங்க அந்த நம்பிக்கைக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனா அவரு பாத்தீங்கன்னா ஓட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு தான் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு ட்ரக்கு பின்னாடி சைடு வாங்கி அப்படி நிக்க என்னப்பா தம்பி கழுத்து கிழத்து புடிச்சுக்கிடுச்சா ஏன் அப்படி திரும்பி நிக்க அப்படின்னு கேட்டதுமே பின்னாடி ட்ரக்குள்ள இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வந்து இவன் மேல பட்டு அந்த மெஷின் வந்து கீழே படுத்துருது. என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு ரோபோட் எடுத்து ஆக்சுவலா ரோபோட்டும் மனிதர்களும் ஒன்னா இருக்க கூடாது. நம்ம ஹீரோ இல்லீகலா தான் இந்த ரோபோட்டை வச்சிருக்கான். அடே டக்குனு ஷாக் கொடுக்க மாட்டியா இவ்வளவு நேரம் கழிச்சு வர அப்படின்னு தலை நான் பவர் சேவ் மூல இருந்தேன் தலை அதனாலதான் வர லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் பக்கா வந்து காப்பாத்தின பாத்தீங்களா சரி வாங்க தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பைக் எல்லாம் வண்டியில ஏத்துறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றோம்னா யாருக்கும் தெரியாம அவளும் அந்த ட்ரக்குள்ள இருக்கிறா. ஏன்னா அப்பதான் அந்த எக்ஸ் இடத்துக்கு போக முடியும். இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த காரை காட்டுறாங்க. அதான் பஞ்சர் ஆயிடுச்சு கூட்டிட்டு வந்திருப்பா இல்லையா அந்த காருக்கு ஒரு மிஷின் வருது. சோ இது யாருன்னா இவர் வந்து
ரோபோட் எல்லாம் வேட்டையாடக்கூடிய ஒரு வேட்டைக்காரர். இந்த மாதிரி இந்த வளர்ப்பாப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பார் போல. அதனாலதான் வண்டியை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா சாவி எல்லாம் இருக்கும். ஆனா ஹீரோயின் காணாம போயிருப்பாங்க இல்லையா? அப்ப நான் டிக்கெட் திறந்து பார்த்தா அங்க அந்த பார்சல்ல இருந்துட்டு பாதி மட்டும் கிழிஞ்சிருக்கும். அப்படின்னா நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. சோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் அந்த ட்ரக்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் இடத்துக்கு போயிட்டு இருக்கா. ஏன்னா அது பக்கத்துல தானே இவன் தங்கி இருக்கான். அப்படியே ரோபோட் கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே கடைசியா அவனுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய பொருளா இருக்குது. சோ இதெல்லாம் டெலிவரி பண்ற வேலையை நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான் போல. சரி ஓகே, போன வேலை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்த எல்லாமே கெட்டு போயிருக்குது. ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப்ல இருந்திருக்கு போல. ஒயர் எடுத்து பார்த்தா யாரோ உருவிட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த ரோபோட் கிட்ட டேய் இது நீ உருவனே அப்படின்னு கேட்டதுமே அதுவும் பாத்தீங்கன்னா வத்துக்குது. ஆமாப்பா நான் கொஞ்சம் சார்ஜ் பண்ண உருவனே மறந்துட்டேன் அப்படின்னதுமே ஹீரோக்கு சம டென்ஷன் ஆயிடுது. அட பாவி இப்படி பண்ணிட்டு அப்படின்னா நான் என்னத்த சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த ரோபோட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உள்ள ஏதோ சத்தம் கேட்டுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த காஸ்மோ ரோபோட் இருக்குல்ல அதான் தம்பிக்கானே, அவங்க ரெண்டு பேரும் நைஸா உள்ள போயிட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் இவங்க கேட்டு இவங்க உசாராக்கி யார் இது அப்படின்னு கன் பாயில நம்ம ஹீரோயினையும் அந்த ரோபோட்டையும் பிடிச்சிட்டாங்க. நீ யாரு, எதுக்கு இங்க வந்த, எப்படி வந்த அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஹீரோ வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நான் அந்த எக்ஸ் இடத்துக்கு போக தான் உங்களை எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ன மட்டும் விட்டுருங்க, நீங்க என்ன வித்துட்டு இருக்கீங்கன்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது. சோ நாங்க இருந்து கிளம்பி அந்த எக்ஸ் இடத்துக்கு மட்டும் போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ரோபோட் இருக்கிறத பார்த்து சாக்காகிறான். அந்த டைம்ல இங்க லிப்ட்ல யாரோ உள்ள வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ மறுபடியும் சாக்கா உன்னோட ஃப்ரெண்ட் யாராவது கூட்டிட்டு வந்தே அப்படின்னு கேட்டதுமே இல்ல நான் எதுவும் கூட்டிட்டு வரலன்னு சொல்ல. அப்பதான் அந்த ஹீரோட ரோபோட் என்ன சொல்லுதுன்னா இவ்வளவு ஃபாலோ பண்ணி அப்ப வேற யாராவது வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னதுமே இங்க பாரு உன்னால நான் ரகசியமா இருந்த இடம் எல்லாத்துக்கும் தெரிய போகுது, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ என்ன சொல்றானா வந்திருக்கிறது யாருன்னு தெரியல, ஒழுங்கா என் பேச்ச கேட்டா மட்டும் தான் உயிர் தப்பிப்ப, இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ரோபோட்டையும் போய் ஒளிஞ்சிக்க சொல்றான். ஏன்னா ரோபோட் கூட இருக்கிறது இல்லீகல் தானே. அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட இங்க பாரு யாரும் இருந்தாலும் என்னுடைய தங்கச்சின்னு சொல்லு, உனக்கு வந்து வாய் பேச முடியாதுன்னு சொல்லி சமாளிக்கிறோம் சரியா அப்படின்னு பேசிக்கிட்டே தயாரா இருக்காங்க. அந்த டைம்ல லிஃப்ட் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து வருது அந்த வேட்டக்காரன் தான். அவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சா ஆர்டிடிஎஃப் இவங்க ரொம்ப மோசமானவங்களாச்சு, பெரிய போர்ஸ்ல சேர்ந்தவங்க, இவர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த வேட்டக்காரன் வெளில உள்ள வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம ஹீரோனை கண்டுபிடிச்சிட்டான். இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு சமம், அதனால நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அந்த ரோபோட் எங்க அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ இல்லங்க எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, என்னுடைய தங்கச்சி தாவலால வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்துட்டு எங்களுக்கு லாயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடி பாவி போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே நம்ம ஹீரோ நினைக்கும் போது அந்த வேட்டக்காரன் சொல்றானா இங்க பாரு உனக்கு லாயர்ல ஆடுவாங்க, அதுக்கு முன்னாடி அந்த ரோபோட் எங்க இருக்கேன்னு சொல்லு, அதை நான் அழிக்கணும். அது மட்டும் இல்லாம நீயும் நிறைய தப்பு பண்ணிட்ட, வரும்போது கார் எடுத்துட்டு வந்திருக்க, உன்னுடைய வளர்ப்பாப்பா வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்திருக்க, இந்த மாதிரியான குற்றங்களுக்கு நீயும் அரெஸ்ட் பண்ணப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டு இருக்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றானா நைசா அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த ரோபோட் மூலமா சாக்கு கொடுக்க வைக்க ட்ரை பண்றான். ஆக்சுவலா அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணுவான். ஆனா இந்த வாட்டி அவர் கணிச்சு ஹீரோ பிடிச்ச அந்த கரண்ட் வச்சிட்டாரு. அவ்வளவுதான் ஹீரோ கீழ வந்துட்டார். அந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா பயந்து திருச்சி ஓட ஆரம்பிக்குதுங்க. இவரும் பாத்தீங்கன்னா கையில ஒரு கன் வச்சிருக்காரு. அதை வச்சு ஒரே ஒரு ஷூட் தான் பண்றாரு. அந்த இடமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுது. பவர்ஃபுல்லான கன் போல அதை வச்சு அந்த ரோபோட் தொடர்ந்து ஆரம்பிக்க. சோ பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ அவரை டைப் பண்ணலாம் ட்ரை பண்றான். ஆனா அது அவ்வளவு ஈஸியா முடியல. ஏன்னா ஹீரோ அடிச்சு தூக்கி பறக்க விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் வந்து பிடிக்கலாம் வரும்போது இடையில நம்ம ஹீரோ வந்துட்டாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு மனிதர்களை கொள்ள உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டதுமே எங்களுக்கு மனிதர்களை கொள்ள உரிமை இல்ல தான், ஆனா அந்த ரோபோட்டை நான் இப்ப கொண்டே ஆகணும், ஏன்னா அது நம்ம நாட்டுக்கு தேவைப்படாதது அப்படின்னு அதை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கா. இந்த டைம்ல ஹீரோட ரோபோட் இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல இருந்து இவரை பிடிச்சி இழுத்து விட்டுருது. அதனால மேல இருந்து வெயிட் இருக்கிற ஒரு பெரிய பொருள் வந்து இவர் மேல விழுந்துருது. அவரால் அதுல இருந்து வெளியில வர முடியல. இது மூலமா இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுமே வேக வேகமா அங்க இருக்கிற ஒரு பெட்டி மேல ஏறாங்க. ஏன்னா அது நேரா வெளியில கொண்டு போயிரும் போல. அதான் அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு. சோ எல்லாருமே மேல ஏறிட நம்ம ஹீரோ மட்டும் வந்து அதுக்கான சாவியை வந்து தேடிட்டு இருக்கான். அதுவும் பல்கான சாவியை தேடிட்டு இருக்க. நம்ம ஹீரோட ரோபோட் பாடு இந்த மாதிரி டைம்ல இப்படியா பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் விட்டு அவங்களே வந்துருவான் சீக்கிரமா பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ வேக வேகமா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த வேட்டைக்காரன் எந்திரிச்சிட்டான். அப்புறம் என்ன ஒரே சூட் தான் பெட்டியோட பறந்து போய் பொத்துனி கிளோல்றாங்க. சோ இப்ப கடைசியா ஹீரோனோட ரோபோட்டையும் பாத்துட்டான். இன்னையோட அவன் கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த ரோபோட் இருக்குல்ல அது வந்து பின்னாடி அட்டாக் பண்ணுது. இது மூலமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண கொஞ்சம் டைம் கிடைக்கும். இந்த கப்பல ஹீரோ என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜேசிடி எடுத்துட்டு வந்து நேரா அந்த வேட்டைக்கார மேலே சொருகிட்டாங்க. அவ்வளவுதான் அந்த இடமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்க. இவங்களும் ஐயோ வேகமா வெளியில ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. சோ இது என்ன என்னன்னா ஒரு பெரிய செவத்துக்குள்ள தானே அந்த ரோபோட்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த செவத்துக்குள்ள இப்ப மாட்டிக்கிட்டாங்க. இங்க இருந்து வெளியில போறதுன்றது முடியாத காரியம், ரொம்ப கஷ்டம். சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ காத்தனா அடி பாவி வந்தனால என்னோட இடத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா, நான் எவ்வளவு ரகசியமா அந்த இடத்துல இருந்து இங்க இருந்த பொருள் எல்லாம் எடுத்து நைசா வித்துட்டு இருந்தேன், என்னோட இடத்துக்கு ஆப்பு வச்சுட்டியே அப்படின்ற மாதிரி புலம்புறான். இனிமேல் அவ்வளவுதான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ன பாருங்க அவர் உள்ள வர வழி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளியில போறதுக்கு வழி இருக்கும், அதை நம்ம தேடலாம் அப்படின்னு தேடலாமா, இவ்வளவு பெரிய இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது. உடனே இவங்க ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அங்க ரோபோட் எல்லாம் ஏதோ ஒண்ணு வந்து அட்டாக் பண்ணுது. சோ அது என்னதுன்னா அதுதான் இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் போல ரோபோட்ல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் திருடி கொண்டு போய் அது வந்து பொருத்திக்கும் போல. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இதுகிட்ட மாட்டான். அவ்வளவுதான் சரி வாங்க நம்ம இருக்கிற கராஜ் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு இங்கே ஒரு ரகசிய கராஜ் வச்சிருக்கான். அது அவனுடைய சாவி வச்சு ஓபன் பண்ணா உள்ள ஒரு பெரிய ரோபோட் இருக்குது. சோ அதுக்குள்ள அந்த குட்டி ரோபோட் ஏறி வந்து அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க பாருங்க என் கிட்ட ஐடியா இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அது மூலமா நம்ம இங்க இருந்து வெளியில போறதுக்கு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிற அந்த கண்ணாடி டாக்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல. சோ நம்ம ஹீரோக்கு வர வழி இல்லன்றதுனால ஹீரோயின் கூட வரதுக்கு ஒத்துக்கிறான். அதனால அந்த பெரிய ரோபோட் இருக்கு இல்லையா
அதான் அந்த குட்டி ரோபோட் தான் பெரிய ரோபோட் மாதிரி உள்ள இருக்குது. அது வந்து ஒரு சின்ன வேனை தூக்கிக்க அதுக்குள்ள இவங்க எல்லாருமே டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ போகும்போது தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து அம்மா அந்த குட்டி ரோபோட் உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டதுமே அதுவா நான் இதுக்கு முன்னாடி சோல்ஜர் ஆடினேன் மார்ல வந்து சண்டை போட்டு இருந்தேன் ரோபோட்டுக்கு எதிராக. அந்த டைம்ல நான் ரொம்பவே அடிப்பட்டு கீழே வந்தேன். அப்ப என் முன்னாடி ஒரு பெரிய ரோபோட் வந்துச்சு. அது வந்து என்ன கொலை பண்ண போகுதுன்னு நான் பார்த்தேன். ஆனா அதை என்ன கொலை பண்ணாம என்ன அங்க இருந்து தூக்கிட்டு வந்துச்சு. அதுதான் இந்த ரோபோட் அப்படின்னு அவனுடைய குட்டி ரோபோட் கதை சொல்றான். சரி உன்னோட கதை சொல்ல நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் இந்த ரோபோட் குள்ள தான் என்னுடைய தம்பியோட இது இருக்குது. அவனுடைய உடம்பு தேடி தான் நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோவாலே நம்ப முடியல. அப்படி அவங்க பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா தூரமா ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ இந்த இடத்துல தான் மிச்சம் இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தங்கி இருக்காங்க போல. அதாவது இந்த சவுத்துக்குள்ள அடைச்சு வச்சாங்க இல்லையா அவங்க இங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணி அங்கதான் வந்துட்டு இருக்காங்க போல. இவங்க தூரமா இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ளேயா அந்த கண்ணாடி டாக்டர் இருப்பாரு. சோ அவரை நம்ம எப்படி இங்க போய் நம்ம தேட போறோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது இந்த சைடு அந்த மொத்தத்துல தான் காமிக்கிறாங்க. அந்த வில்லன் பயபுல இந்த சென்டர் கம்பெனியோட ஓனர் அவன் அவனுடைய அம்மா கூட பேசிட்டு இருக்கான். ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடமே கிளிச் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இதுவுமே அந்த நியூரோ கேஸ்டரோட டெக்னாலஜி தான் போல. ஆனா இப்ப இதுக்கு கிளிச் ஆனதுக்கு காரணம்ன்றதுக்காக அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து கேட்கும் போதுதான் பெரிய இடியா வந்து இவன் மேல விழுத்து. என்னன்னா இந்த நியூரோ கேஸ்டர் இயங்குறதுக்கு முக்கியமான இதுவே நம்ம ஹீரோனுடைய தம்பி தான் போல. அவனுடைய பாடியை வச்சுதான் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவனுடைய கான்சியஸ் வந்து வேற ரோபோட் குள்ள போயிடுச்சு இல்லையா. சோ அதுங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு அவனுடைய உடம்பு மட்டும் தான் இங்க இருக்குது. ஆனா அவனுடைய மத்த சென்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு. இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு ஏன்னா அவனுடைய டேட்டா மேட்ரிக்ஸ் குள்ள ஒரு அன்செக்யூர் நோட் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுவும் இல்லாம அவன் தப்பிச்சு போயிட்டான். சோ அவன் திரும்பி வந்தா மட்டும் தான் நம்மளால அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னதுமே இந்த மொட்டை தலைக்கு சமக்கம் வந்துருது. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா ஹீரோனுடைய தம்பி இருக்கான் இல்லையா அவன் மைண்ட கனெக்ட் பண்ணி தான் அந்த நியூரோ கேஸ்டர் வந்து ஒரு காயிட்டு இருக்குது போல. ஆனா இப்ப அவனுடைய மனசெல்லாம் தப்பிச்சு ஒரு ரோபோட் குள்ள வந்து அது ஹீரோன் கூட சுத்திட்டு இருக்கு இல்லையா. அது மறுபடியும் என்னுடைய சென்டருக்கு போனா மட்டும் தான் அந்த நியூரோ கேஸ்டர் மறுபடியும் ஒர்க் ஆகும். உடனே இந்த மொட்டை தலை இங்க சமூகத்துல இன்னும் எவ்வளவு நாள் இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்னும் 2 நாள் தான் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மொட்டை தலைக்கு சம டென்ஷன் ஆயிடுது. உடனே அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம வேட்டைக்காரனுக்கு ஒரு மெயில் போட்டு விட்டு அந்த நியூரோ கேஸ்டர் மூலமாவே அந்த வேட்டைக்காரனை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க எனக்கு தேவையானதும் உங்களுக்கு தேவையானது போனதான். உங்களுக்கு தேவை ஒரு ரோபோட் அழிக்கிறது. ஆனா எனக்கு தேவை அந்த ரோபோட். என்னுடைய கம்பெனிக்கு அந்த ரோபோட் தேவைப்படுது. நான் உங்களை அந்த ரோபோட் அழிக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த ரோபோட்டை என்கிட்ட கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை என்ன ஆனாலுமே பண்ணிக்கோங்க. அப்படி இப்படின்னு அந்த வேட்டைக்காரன் கிட்ட ஒரு டீல் வர போட்டுக்கிறான். கட் பண்ண அந்த சரி ஹீரோட டீமை காமிச்சா அவங்க அந்த ரோபோட்டோட இடத்த பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்புறம் ஹீரோ இங்க தங்குறதுக்கும் நமக்கு சாப்பாடும் நிறைய கிடைக்கும். இங்க போய் சாப்பிட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு ரோபோட் இதே தூக்கி வீசுற மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம மேலதான் வீசுதோ நம்மள கண்டுபிடிச்சாங்க போல அப்படின்னு நகரும் போதே இவங்க மேல வந்து ஒன்னு சொல்லுது. இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து சீக்கிரமா தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம பெரிய ரோபோட் இவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு கிளம்பலான்னு போகுது. ஆனா அதோட காலிலே அந்த ஒரு ரோபோட் வந்து அடிச்சிடுது. அதனால மொத்தனி கீழே வந்துட கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல இருந்து நிறைய ரோபோட் வந்து இவங்க எல்லாத்தையுமே பார்த்து ஓ மனிதர்களா நீங்க எப்ப எங்க கட்டுப்பாட்டுல இருக்கீங்க அப்படின்னு இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த பெரிய இடத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. சொல்ல பார்த்தா ஏகப்பட்ட ரோபோட்ஸ் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தோட தலைவர் வராரு. இவர் தான் பீனட் ரோபோட். இவர் தான் இந்த இடத்தோட தலைவர் போல. அவங்க நம்ம ஹீரோனை பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்குள்ளே வருவீங்க. நம்ம தான் ஒப்பந்தம் போட்டுருக்கோம்ல நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்கு. அதையும் தாண்டி எதுக்கு வந்தீங்கன்னு போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. நான் வந்து ஒரு டாக்டரை தேடிட்டு இருக்கிறேன். கண்ணாடி போட்டிருப்பாரு அப்படி இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்ற மாதிரி என்னுடைய தம்பி சொன்னா அதனாலதான் நான் தேடி வந்திருக்கேன் மாதிரி சொல்ல. ஆனா அவர் என்ன சொல்லிடுறாருன்னா இல்ல அந்த மாதிரி யாருமே இந்த இடத்துல இல்ல. சோ நீங்க ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுங்க. நாங்க மனிதர்கள் எல்லாம் நம்ப போறது கிடையாது. அதனால உங்களுக்கு சாப்பிடணும்னா இங்க சாப்பிட்டுட்டு சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட. சோ ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படின்னு அந்த டாக்டர் எங்க போனாரு அவர் இங்க தானே இருக்கணும். ஆனா ஆளை காணமே அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்கிறா. சரி ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரமா இங்க இருக்கிற வண்டி எடுத்துட்டு இந்த இடம் ஃபுல்லா தேடலாம் அப்படின்னு கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ தான் தடுத்து இங்க பாரு இப்ப நைட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீ சுத்துவியா அது அவ்வளவு ஈஸியா கிடையாது. இவங்க தான் இப்ப சாப்பிட்டு போக சொல்லிருக்காங்க இல்லையா. நம்ம சாப்பிட்டு சாயங்காலமா போவோம் அதான் காலையில போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ நம்ம ஹீரோனுக்கும் இப்ப வழி தெரியல. சரி ஓகே காலையில போலான்ற மாதிரி ஒத்துக்கலாம். சோ அன்னைக்கு நைட் அங்கேயே தங்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு அவளுடைய தம்பியோட ஞாபகம் வருது. சோ அவளுடைய தம்பியும் சேர்ந்து அந்த காஸ்மோ கார்ட்டூன் பாப்பாங்க போல. அதை பத்தி நினைச்சு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க அந்த தம்பி ரோபோட் வந்து அக்காவுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த காஸ்மோ ரோபோட்டோட எபிசோட் எல்லாம் போட்டு காமிக்க அதை இவ கண்ணீரோட பாத்துட்டு இருக்கா. சோ மத்த எல்லா ரோபோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா இதை பாத்துட்டு இருக்குது. சோ இப்படி எல்லாருமே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு போஸ்டல் ரோபோட் வருது. அது ரகசியமா ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுக்குது. என்ன சொல்லுதுன்னா இங்க ஒருத்தர் இருந்தாரு ஒரு மனிதர் இருந்தாரு. அவர் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரா என்ன தேடி கிறிஸ்டோபர்னு ஒருத்தங்க வருவாங்க. அவங்க கிட்ட அந்த லெட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சோ கிறிஸ்டோபர்ன்றது உங்க தம்பி ரோபோட்டோட பேர் தானே அப்படின்னா உங்களுக்கான லெட்டர் தான் இது. ரூல்ஸ் படி நான் இது வாங்கவே கூடாது. இருந்தாலும் ஒரு வழி இல்லாம வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்து பீனட் லீடர் வந்திருக்காரு. அவர் இதை பார்த்துட்டு அது போக நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா இருந்திருப்பாங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதையும் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால ஒரு உண்மையை சொல்றாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மனிதன் இருந்தா கண்ணாடி போட்ட டாக்டர் தான் அவரு. ஆனா மனிதர்களை நாங்க நம்ப கூடாதுன்றதுக்காக அந்த கண்ணாடி டாக்டரை இங்க வந்து துரத்தி விட்டுட்டோம். அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க போல. அந்த லெட்டர் தான் இது. மேபி அந்த இடத்துல தான் அவர் தங்கி இருக்கலாம். சோ நான் இப்ப வேணா உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றேன். நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க. ஆனா அங்க போறதுக்கான ஒரு பாதுகாப்பு படை வந்து நான் உங்களுக்காக தரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயமா பேசுறாரு. அதனால ஹீரோட டீமுக்கு சந்தோஷம். சரி ஓகே நம்ம நாளைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் ரோபோட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுவும் ஒரு வண்டியில் ஏறி அந்த கண்ணாடி டாக்டர் இருக்கிற இடத்த நோக்கி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த வேட்டைக்காரனை பாத்துட்டு இருக்கான். சோ கட் பண்ணா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு வராங்க. சோ இது ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குது. ஆனா கைவிடப்பட்ட தீம் பார்க் மாதிரி எல்லா ரோபோட்ஸும் நொறுங்கி கிடக்குதுங்க. இடமே பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல சுத்தியுமே ஸ்கேவெஞ்சர்ஸா இருக்காங்க. அவங்க கிட்ட மாட்டினா அவ்வளவு தானே சத்தம் போடாம போயிடுவேன் பாக்குறாங்க. அதனால ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிட அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் ரோபோட் எல்லாம் இவங்க துரத்த ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா தூரத்துல ஒரு வீட்டுல வந்து லைட் எரியிற மாதிரி இருக்கும். அந்த வீட்டுல தான் அந்த டாக்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேகமா அந்த இடத்துக்கு வந்து கதவை தேட்டாங்க. ஆனா கதவை காணோம். அவ்வளவுதான் நம்மளுடைய கதை முடிஞ்சது. இப்ப அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் ரோபோட் நம்ம எல்லாத்தையுமே போட்டுல போகுது அப்படின்னு பயத்தோட பாத்துட்டு இருக்கும்போது டக்குனு அடியில பேஸ்மெண்ட் மாதிரி ஓபன் ஆக அதுக்குள்ள இவங்க எல்லாருமே விழுந்துட்டாங்க. சோ கதவும் க்ளோஸ் ஆயிடுது. உள்ள பார்த்தா இந்த லபார்டரிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு சவுண்ட். யாருன்னு பார்த்தா அது அந்த கண்ணாடி டாக்டர் தான். அவர் இந்த காஸ்மோ ரோபோட்டை பார்த்து அப்படியே சாக்காகிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் போல இதுக்குள்ள இந்த தம்பிக்காரன் இருக்கிறான். கூடவே நம்ம ஹீரோயினை பார்த்து சாக்காகிறாரு. சோ ஹீரோயின் பயங்கர கோவத்துல நீங்க என்னுடைய
தம்பி என்கிட்ட இறந்துட்டான்னு சொன்னீங்கல்ல, ஆனா என்ன ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறான். உண்மை சொல்லுங்க, என்னுடைய தம்பியோட உடம்பு நீங்க எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு மிரட்டி கேட்கறான். அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய தம்பியோட உடம்பு அந்த சென்டர்ல இருக்குது, அதான் அந்த சென்டர் கம்பெனில இருக்குது, உன்னுடைய தம்பியோட உடம்பு வச்சுதான் இப்போ எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட ஹீரோன் அப்படியே மறந்து போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போதுதான் இவரும் எல்லாமே சொல்றேன்னு ஒத்துக்கிட்டு சைல ஒரு ரோபோட்ட நடிச்சது போதும் கண்மொழின்னு சொல்ல ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ரோபோட்டா மாறி இங்க முன்னாடி நிக்குது. ஆக்சுவலா இது ஒரு ரோபோட் தான், அதுவும் அந்த டாக்டர் மாதிரி இருக்கிற இன்னொரு வெர்ஷன். சோ அந்த டாக்டர் வந்து அவருடைய டீடைல்ஸ் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே இந்த ரோபோட் லைட் வச்சிருப்பார் போல. சோ அது மூலமா இவங்களுக்கு நடந்ததை ப்ளே பண்ணி காமிக்க சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி போர் சமயத்துல ரோபோட்ஸ் எல்லாருமே மனிதர்களா ஜெயிச்சிட்டே இருக்காங்க, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போதுதான் இந்த சென்டர் கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நியூரோகாஸ்டர் மூலமா நம்ம அப்படியே மிஷின் மூலமா கனெக்ட் ஆகிக்கிறது தான். ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா, அதுக்கு இம்பாசிபிள் அமௌண்ட் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டிங் பவர் மாதிரியான ஒரு இது வந்து அதை ரன் பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க. உங்க தம்பியோட இதுவும் அதுவும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவனுடைய தம்பி வந்து கோமலா இருந்தா, அதனாலதான் அவனை வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். அவனை வச்சுதான் அந்த நியூரோகாஸ்டருக்கு லிங்க் பண்ணி இங்க இருக்கிற எல்லா நியூரோகாஸ்டர் எல்லா ட்ரோன்ஸ் அது எல்லாமே அவனுடைய இதை வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த லேப்ல நடந்த எல்லாத்தையுமே போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்ற மாதிரியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய தம்பி லைஃப் லாங் கோமலா இருப்பான்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரி அந்த முட்டத்தலை கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டேன். ஆனா கொஞ்ச நாள்ல என்னாச்சுன்னா, உன்னுடைய தம்பிக்கு அசைவு இருந்துச்சு, சோ அவன் உயிரோட இருந்தான். சோ இது தெரிஞ்சதுமே நான் இதை ஸ்டாப் பண்ண சொல்லி அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க என்னைய வேலை விட்டு தூக்கிட்டாங்க. சோ அப்படி நான் அந்த இடத்தை விட்டு வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய தம்பியை காப்பாற்றணும்ன்றதுக்காக அவனுடைய டேட்டா மேட்ரிக்ஸ்லயே ஒரு நோட இன்சர்ட் பண்ணி அது மூலமா அவனுடைய நினைவுகள் மட்டும் வெளியில வர மாதிரி பண்ணிருந்தேன். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ரோபோட் இருக்கிற இடத்துக்கு வந்து அங்க யாரு கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருந்தேன். அப்படி இப்படின்னு இப்ப எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க ஹீரோயினை கேட்டு மறந்து போறா. அந்த டைம்ல வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. உடனே அந்த கேமரா பாக்குறாங்க, யார் வந்திருக்காங்கன்னு. யார் வந்திருக்காங்க, அந்த வேட்டைக்காரனா வந்திருக்கான். இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு வந்துட்டான். சோனு கொஞ்சம் விட்டா உள்ள வந்துடும் போல. அதே மாதிரி அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ண அது பேஸ்மெண்டே உடைச்சிடுது. சோ வேகமா உள்ள வரேன். உடனே என்ன பண்றாங்க, அந்த பீனட் லீடர் இருக்காரு இல்லையா, அவர் மட்டும் அது கூட சண்டை போட மத்த எல்லாருமே வேகமா வெளியே வந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த மொத்தத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, யாரும் தப்பிக்க கூடாது, நமக்கு அந்த காஸ்மோ ரோபோட் வேணும், எல்லாரும் நியூரோ காஸ்டர் மாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா நிறைய மெஷின் மூலமா இந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க பீனட் ரோபோட் வந்து வேட்டைக்காரன் கூட சண்டை போட்டு இருக்கு இல்லையா, அந்த வேட்டைக்காரன் பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமா ரோபோட்டுக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தொப்பியவே தனியா பிச்சை எடுத்துறான். உன்னை நான் இப்ப கொல்ல மாட்டேன், ஏன்னா உன்னோட இடம் எப்படி இருக்குன்றது நீ பாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துட்டு அந்த தம்பிக்கான ரோபோட்டை தேடி வரேன். இங்க வந்து பயங்கர கலவரம் போயிட்டு இருக்கு இல்லையா, இவங்க கிட்ட இந்த வியாதி தப்பிச்சலான்ற மாதிரி இவங்க நினைச்சு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அந்த வேட்டைக்காரன் வந்து இவங்களை கண்டுபிடிச்சிட்டான். சோ அந்த டாக்டரும் அந்த இடத்துல இருப்பாரு. உடனே அந்த டாக்டர் இவங்க 2 பேரும் நீங்க இருந்து தப்பிச்சுக்கோங்க, நான் அந்த வேட்டைக்காரன் எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து வெளியில வந்துட்டு அவங்க உன்னால நெருங்க முடியாது அப்படின்னு. இங்க பாருங்க டாக்டர், உங்ககிட்ட இருக்கிறது சாதாரண கன், என் கண்ணால அது ஒரு சங்கல அழிச்சிட முடியும். சோ இனிமே எங்க போட்டி போட நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுமே அந்த டாக்டர் மெல்ல கண்ணை வந்து கீழே இறக்கிட்டாரு. சோ நீங்க மனிதர்களை காயப்படுத்த கூடாது தானே அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க, ஆமா நாங்க மனிதர்களை எந்த விதத்திலையும் காயப்படுத்த மாட்டோம், ஆனா அந்த ரோபோட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, இந்த மீறிதான் அந்த ரோபோட் நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லும் போதே டக்குனு அந்த முட்டத்துல என்ன பண்றானா, இன்னும் நியூரோ காஸ்டர் மூலமா கனெக்ட் ஆகி ஒரு மிஷின் வச்சு இந்த டாக்டரே ஷூட் பண்ணிட்டான். இதை பார்த்த வேட்டைக்காரனே சாக்காயிட்டான். பயங்கரமா கத்துறான், மனிதர்களை நம்ம காயப்படுத்தவே கூடாது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு பயங்கர கோவத்துல பாக்க. ஆனா அந்த முட்டத்தலை பார்த்தா அவர் ரூல்ஸ் மீறிட்டாரு, அதனாலதான் அப்படின்னு சொல்லும் போதே அந்த சைடு நம்ம ஹீரோயினும் அந்த ரோபோட்டும் தப்பிக்கலாம் பாக்குது. ஆனா நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்து அந்த ரோபோட் பிடிச்சு அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுது. சோ நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு ரோபோட் பிடிச்சு வச்சிருக்க, அந்த ரோபோட்டை யாரோ அழிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வேட்டைக்காரன் தான். இங்க பாரு, நீ வீட்டுக்கு போ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து பறந்து போயிட்டாரு. இங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. சோ அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவங்க தங்கி இருந்த இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா எல்லா ரோபோட்ஸையும் அடிச்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடமும் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குது. இதை பார்த்து அந்த லீடர் பீனட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா அப்படி உள்ள போயிட்டு இருக்க. உள்ள மிச்சம் மீதி இருக்கிற ரோபோட்டும் அடிபட்டு வந்து சோகமா பேச, இதை பார்த்த ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம தம்பி ரோபோட்டை காமிச்சா அவனை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதான் அந்த சென்டர் கம்பெனிக்கு இந்த பிரான்ச் எங்க இருக்குன்னா ஒரு ஐலாண்டுக்கு நடுமத்திலேயா இருக்குது. அங்க கூட்டிட்டு வர அதை பார்த்த டாக்டரும் நம்ம தம்பி ரோபோட் கிட்ட எமோஷனலா பேசுற மாதிரி, இப்படி என்ன தவிக்க விட்டுட்டேடா, நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, நீ எதுவும் கவலைப்படாத, உன்னை பழையபடி நாங்க மாத்திடுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டாக்டர் கிட்ட இன்னொரு வாட்டி அவன் தப்பிச்சு போகாத மாதிரி நல்லா இது பண்ணுவீங்க, ப்ரோக்ராம்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை வந்து நம்ம வேட்டைக்காரன் பாக்குறான். பாத்துட்டு நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க, இவ்வளவு நாள் நீங்க ரோபோட்னு சொன்னது அது ஒரு மனித உணர்வு இருக்கிற ரோபோட், என்ன ஏமாத்திட்டீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு. என்ன பண்றது வேட்டைக்காரா, நம்ம சந்ததி நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இங்க பாரு, ஒருத்தன் தியாகம் பண்ணதுனாதான் அந்த போர்லயே ஜெயிக்கும், இவன் மட்டும் இல்லன்னா என்ன இருக்குன்னு தெரியும்ல, அதனால தேவையில்லாம எதுவும் யோசிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த சின்ன மிஷின் ரொம்ப சோகமா இருக்கிறான். அதை பார்த்த ஹீரோ எவ்வளவு சோகமா இருக்கிற, உடனே நீ உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டுட்டியா, இன்னும் நம்ம நிறைய ட்ரை பண்ணணும், ஏன்னா உன்னுடைய தம்பியை காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கப்புறம் எப்படி அந்த இடத்துக்கு போய் எப்படி அங்க உள்ள செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி அவனுடைய தம்பியை காப்பாற்ற போற ஐடியாவே இல்ல. அந்த டைம்ல தான் ஹீரோனுக்கு அந்த டாக்டருடைய கம்ப்யூட்டர் ஞாபகம் வருது. உடனே அடுத்தது நேரம் அந்த கம்ப்யூட்டரை பேமெண்ட் பண்ணி பேசுறாங்க. கம்ப்யூட்டர் கிட்ட உன்னால அந்த ஐலாண்ட்ல இருக்கிற சென்டர் இருக்கீங்களா கூட்டிட்டு போக முடியுமா கேட்டுமே, கூட்டிட்டு போக முடியுமே, அதுக்கான பாசல் ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்டதோ இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே சங்காகிட்டாங்க. அப்படின்னா சீக்கிரமா எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ, அது மட்டும் இல்லாம அங்க இருக்க என்னுடைய தம்பியை காப்பாற்றணும், அவனை அதுல இருந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னதும் இல்ல அது நடக்காது, ஏன்னா அப்படி பிரிச்சு எடுத்தா சென்டர் மொத்தமுமே கொலாப்ஸ் ஆயிடும், எல்லாமே சடவுன் ஆயிடும், எந்த ஒரு நியூரோ காஸ்டரும் ஒர்க் ஆகாது, ஏன்னா உன் தம்பி மூலமா தான் உன்னுடைய தம்பியோட பிரெயின் மூலமா தான் அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அங்க இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்களும் கண்டிப்பா உங்க கூட வரோம், கண்டிப்பா இதை வந்து நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு எல்லா ரோபோட்ஸும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பீனட் ரோபோட் இல்லையா, அது சோகமா வந்து நாங்க சண்டை போட விரும்பல, நாங்க அமைதியை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் அவர்கிட்ட கொஞ்சம் எமோஷனலா பேசுறான். நீங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணமே அந்த சென்டர் தான், சோ உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கணும்னா நீங்க கடைசி ஒரு வாட்டி சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரீடம்காக நம்ம உயிரோட்ட கூட பரவாயில்ல, ஆனா இப்படியே இருக்க முடியாது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ நம்ம தலைவருக்கு வர வழி தெரியல. சோ அதனால அடுத்தது எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு புறப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு
இந்த கம்பெனியை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு லேடி வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து பறந்து வந்து அங்க கண்ணாடியை நொறுக்குமா. இவனும் யாரா அது அப்படின்னு எட்டி பார்த்தா அந்த இடத்துக்குள்ள நம்ம ரோபோட் இருக்குது. அதான் ஹீரோ ரோபோட்டோட பெரிய வெர்ஷன். அதை பார்த்து அவ சாக்காகிறா. ரோபோட்டும் பாத்தீங்கன்னா கீழ இருந்து எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு இருக்க. இதை சிசிடிவில நம்ம மொத்தத்திலையும் பாக்குறாரு. பாத்துட்டு இதுங்க இங்கேயே வந்துட்டுங்களா, சரி ஓகே கடைசியா மொத்தமா இதை முடிச்சு விட்டு வேண்டியதுதான் அப்படின்னு எல்லா நியூரோ கேஸ்டரும் வாங்க நம்ம உங்களை அட்டாக் பண்ணணும்னு அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த நியூரோ கேஸ்டரை கனெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு ரோபோட்டை வச்சு கீழ இருக்கிற மத்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, யாருக்கும் தெரியாம அந்த கம்ப்யூட்டர் மூலமா வேகமா அந்த சென்டருக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் தான் எல்லா பாசோடும் தெரியும் இல்லையா, ஏன்னா இது அந்த டாக்டரோட இது தானே, டாக்டருக்கு தெரிஞ்ச எல்லாமே இதுக்கும் தெரியும். சோ அது மூலமா யூஸ் பண்ணி நைஸா உள்ள போயிட்டா. அங்க உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு சயின்டிஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களே அந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா நான் மனிதர்களை கொலை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான மாடலேஷன்ல பேசிட்டு வர அவங்களும் பயந்து ஓடிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த தம்பி மட்டும் தான் அவள ஒரு டிவைஸ் குள்ள வச்சிருக்காங்க. அதுவும் நிறைய இதை கனெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு உன்ன கம்ப்யூட்டர் வந்துட்டு நீ உள்ள போன மட்டும் தான் பேச முடியும், அதுக்கு நீ நியூரோ கேஸ்டர் வந்து மாற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல. சோ நம்ம ஹீரோ வந்து இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது இல்லையா. சோ இதெல்லாம் இருக்கு. இந்த சினிமா மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு இடத்துக்கு வந்து இனிமேல் என்னுடைய இதை நான் வெளியில எடுத்து ஆகணும் அப்படின்னு அவன் ஒரு இதை மாற்றான். அப்படி மாட்டும்போது ஒரு மிகப்பெரிய மெஷினை வந்து அவன் எடுத்துட்டு வரான். சோ இதுதான் அவனுடைய இது போல அதை வச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல நம்ம பீனட் இருக்கிற இடத்துக்கு வேட்டக்காரன் வந்துட்டான். சோ பீனட் என்ன கஞ்சி மிரட்டி எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வருவீங்க, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டதுமே எங்க ஃப்ரீடம்காக நாங்க கடைசியா என்ன அவனாலுமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம வேட்டக்காரன் கண்ண கீழ இறக்கிட்டு அவன் அந்த பில்டிங்ல இந்த பிளாக்ல தான் இருக்கான் அப்படின்னு போட்டு கொடுத்துற. என் கிட்ட எதுக்கு நீங்க இதெல்லாம் சொல்றீங்கன்னு பீனட் கேக்குது. அதுவா ரூபப்பட்டு விட மோசமான ஒருத்தனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து அவருடைய ஹெல்மெட்டை கலட்டுறாரு. இதுக்கப்புறம் அவர் நியூரோ கேஸ்ட் போட மாட்டாரு. ஆனா அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் அவளுடைய ஹெல்மெட்டை மாற்றா. சோ இது மூலமா அப்படியே கனெக்ட் ஆகுது. சோ ஒரு வீடு வருது. அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த தம்பி கடல இருக்கிறான். சோ ஹீரோயினை பார்த்ததுமே சாக்காகி நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. வா நம்ம இங்க இருந்து கிளம்பணும், சீக்கிரமா போகணும் அப்படின்னதும் ஆனா அந்த தம்பி கடன் பாத்தீங்கன்னா இல்ல அது என்னால முடியாது, என்னால வெளியில வரவே முடியாது, இதுக்கு வேற ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னதும் என்ன வழி அதை சொல்ல நான் செய்யறேன் அப்படின்னதும் நான் சாகணும்க்கா, என்ன நீ தான் கொலை பண்ணணும் அப்படின்னதும் ஹீரோனுக்கு தூக்கி வரைப்படுத்தி என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கும்போது அதுவா என்னால உயிர் வாழ முடியாது, இந்த சென்ட்ரல் கம்பெனி மூலமா மட்டும்தான் என்னால உயிர் வாழ முடியும், அவங்க நான் 100 வருஷத்துக்கு மேலே வச்சுப்பாங்க, ஆனா அவ்வளவு நாள் இருந்தா எல்லாமே இப்ப தப்பா போயிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும்ல. சோ நான் இருந்தா மட்டும்தான் இது ரன் ஆகும். சோ என்ன சாவே விட மாட்டாங்க இப்படின்னு வச்சிருப்பாங்க, என்னால வெளியே வர முடியாது, அதனால எனக்காக நீ இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதே சமயத்துல இந்த சைடு வெளியில பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா. அதுல ஒரு மிஷின் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வர உடனே நம்ம ஹீரோட ரோபோட் அந்த புல்லட் எல்லாம் அது வாங்கி அந்த மிஷின் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்குது. இங்க கடைசியா பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம முட்டத்துல இருக்கிற ரூம்க்கு வந்து அவனை பார்த்து படைத்திருக்கா வந்துருச்சு. அதே சமயத்துல இந்த நம்ம ஹீரோ கீழ இருந்து எந்திரிக்கிறான். ஐயோ எனக்கு என்னாச்சு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா அவனுக்கு ஒண்ணாகல. ஆனா என்னுடைய ரோபோட் அந்த மிஷினை போட்டு அடிச்சிட்டு இருக்குது. போதும் போதும் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு பார்த்தா இந்த ரோபோட்டோடைய நெஞ்சில பாதி ஓட்டையே விழுந்திருக்குது. ஐயோ உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்காக நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு ஃபீல் பண்ணி பேச இந்த ரோபோட்டும் இல்ல என்னால முடியல, எனக்கு மயக்கமா வருது, நான் கொஞ்சம் பவர் ஸ்டீரிங் மோடுக்கு போக போறேன்னு சொல்றதுக்குள்ளே அப்படியே ஆஃப் ஆகி இறந்து போகுது. ஹீரோ அதை ஏத்துக்க முடியாம பாத்துட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த கம்ப்யூட்டர் சீக்கிரமா வெளியில வா நமக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் தம்பி கிட்ட நிறைய பேசிட்டு இருக்கா. ஆனா கடைசி வரை எந்த ஒரு சொல்யூஷனுமே கண்டுபிடிக்க முடியல. தம்பிக்கிற என்ன சொல்றா, நான் 3 வருஷமா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கிறேன், ஆனா இப்ப ரீசெண்டா அவன் கூட டிராவல் பண்ண மெமரி எனக்கு போதும், அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் உங்க எல்லாத்தையுமே ரொம்பவே மிஸ் பண்றேன், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவனை பிரியறதுக்கு, நீ கூட என்ன சொல்லல இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ண என்னாலதான் முடியும்ன்றது, ஆனா இப்போ உன்னால மட்டும் தான் அந்த உலகத்தை சேஞ்ச் பண்ண முடியும், அதுவும் என்ன கொல்றது மூலமா அப்படின்னு ஹக் பண்ணி லவ்யூலாம் சொல்ல ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இருந்தாலும் அதான் ஒரே ஒரு சொல்யூஷன்றதுனால அப்படியே அவளுடைய ஹீரோ கேஸ்டரை கலக்கிறா. அப்படி கலத்திட்டு அவளுடைய தம்பியோட உடம்ப பாக்க அங்க சொல்லி வச்சிருக்காங்க அந்த மிஷின்குள்ள மனசெலுத்த வழியோட அந்த இடத்துக்கு வந்து நிறைய பட்டன் வந்து ஆஃப் பண்றா. அப்படி ஆஃப் பண்றது மூலமா நியூரோ கேஸ்டர் கம்ப்ளீட்டா செயலிழந்து போகுது. அது மூலமா அந்த கண்ட்ரோல் பண்றாங்களே மிஷினை அது எல்லாமே கீழே வருது. இங்க எல்லாருமே கத்துறாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் மாதிரி. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய ரோபோட் கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிடு, என்னால உன்னை காப்பாற்ற முடியல, எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும் தான், இதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, நான் யாரை போய் தேடுவேன், இனிமேல் எனக்கு யாரு இருக்கா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. டக்குன்னு அதோட ஹெல்மெட் ஓபன் ஆகுது. பார்த்தா அதுக்குள்ள இருந்து இன்னும் குட்டி ரோபோட் வருது. என்னப்பா அது அப்படின்னு சாக்காக. அதுவா இதுக்குள்ள தான் என்னோட ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குது. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப புலம்புனியே என்ன பத்தி தானே அப்படின்னு சாச்சா நான் உன்ன பத்தி எங்க பேசினேன், நான் அந்த போர்ல ஜெயிச்சதை பத்தி கத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி ரோபோட்டும் கிண்டல் பண்ணிட்டு இருக்குது. அதே சமயத்துல இந்த நம்ம ஹீரோயின் அவருடைய தம்பியோட உடம்பு தொட்டு ரொம்ப எமோஷனலா பாத்துட்டு இருக்க. கடைசியா சீரும் கட் ஆகுது. இந்த உலகத்துல உள்ள எல்லா சென்டரும் அப்படியே சடவுன் ஆகுது. இப்ப அப்படியே பேக்ரவுண்ட்ல நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மொத்தத்துல ஒரு சின்ன பையனை வச்சுதான் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு, அதனால அந்த மொத்தத்துல நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. கட் பண்ணா கடைசி சீல நம்ம ஹீரோனை காமிச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. அவ ஒரு இடத்துல வந்து உட்காந்து ரெடியா இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ ரெடியா நீ கேமரா வந்து ரெடியா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயினோ அப்படியே எல்லாரும் முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறா. இவ பேச பேச அங்க லைவ்ல வந்து எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகுது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எனக்கு தெரியும் ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல உங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் நீங்க வந்து இழந்திருப்பீங்க, அப்படி இழந்ததுக்கு ஒரே சொல்யூஷனா நீங்க நியூரோ கேஸ்டரையும் பயன்படுத்திருப்பீங்க. இப்ப அதுவும் இல்லாம போனதுனால நீங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா மன அழுத்தத்துக்கு அது மட்டும் சொல்யூஷன் கிடையாது. அவங்க சுத்தி பாருங்க, உங்களுக்கு தேவைப்படுறாங்க கண்டிப்பா இருப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கும் நீங்க தேவைப்படுவீங்க, அவங்க கூட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனிக்கு அவருடைய தம்பியோட ஞாபகம் வருது. சோ எல்லா ஊர் மக்களும் இதை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கிற ரோபோட்டுக்கு ஃப்ரீடமும் கொடுக்கப்படுது. அப்படியே சீரும் கட் ஆகுது. இப்ப கடைசி சீன்ல அந்த போர்ல அடிபட்டு நிறைய பாகங்களா போயிருக்கும் இல்லையா ரோபோட்ஸ், அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து கொட்டுறாங்க. அப்படி கொட்டுறதுல தான் நம்ம காஸ்மோ ரோபோட் இருக்குது, அதான் தம்பிக்கான ரோபோட். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு நாய் வந்து தண்ணி குடிக்க வருது. அப்படி தண்ணி குடிக்கும் போது நம்ம காஸ்மோ ரோபோட் கண் முழிச்சு பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.